Hello friends, welcome back to my channel. In this video, ஒரு ஈஸியான ஸ்கில்லை வச்சு நம்மளால் எப்படி ஃபைவரில் $5 to $10 வரைக்கும் ஈஸியாக earn பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு சூப்பரான ஸ்கில் அண்ட் டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பேசிக்கான ஸ்கில் செட் என்ன அப்படின்னா டேட்டா என்ட்ரி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா என்ட்ரி என்ன அப்படின்னா காப்பி பேஸ்ட், வேர்ட் டு பிடிஎஃப் கன்வர்ஷன் அண்ட் பிடிஎஃப் டு வேர்ட் கன்வர்ஷன், அப்புறம் டைப்பிங் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸை தான் வந்து நம்ம டேட்டா என்ட்ரியில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கீழே வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான ஸ்கில்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸை வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கில்ஸ்க்கு ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ அந்த காம்படிஷனில் கம்பீட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போகும். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஒரு சில ஸ்பெசிஃபைடான ஒரு ஸ்கில்ஸை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதே டேட்டா என்ட்ரியில் நம்மளுக்கு இமெயில் ஸ்க்ராப்பிங் வரும் அண்ட் வெப் ஸ்க்ராப்பிங் வரும், லீட் ஜென்ரேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கில் செட்ஸும் டேட்டா என்ட்ரிக்கிலே வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸும் வாங்க முடியும் அண்ட் ஏர்னும் பண்ண முடியும் இல்லையா. ஸோ வாங்க இன்றைக்கி இமெயில் வெரிஃபிகேஷன் டூல் அப்படின்னா என்ன, அண்ட் இந்த இமெயில் வெரிஃபிகேஷன் டூல் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இதை வச்சு நம்மளால் எப்படி ஃபைவரில் ப்ராஜெக்ட்ஸ் வாங்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இமெயில் வெரிஃபிகேஷன் டூலுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இமெயில்ஸ், ப்ராசஸ் இமெயில்ஸ், வேலிட் இமெயில்ஸ், இன்வேலிட் இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலம்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ டிஎக்ஸ்டின்றது ஒன்றுமே இல்லை, நோட் பேட் ஃபார்மேட் தான். ஸோ அந்த நோட் பேடில் எனக்கு தேவையான இமெயில்ஸ்லாம் நான் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சேவ் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்ஸை இங்கே இம்போர்ட் டிஎக்ஸ்டின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் வேலிடேஷன் அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா இமெயில்ஸும் வேலிட் ஆகுது. ஸோ அதை ஸ்டார்ட் வேலிடேஷன் நான் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இமெயில்ஸும் வேலிடேஷன் ஆகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வேலிட் இமெயில்ஸ் தனி, இன்வேலிட் இமெயில்ஸ் தனின்னு சொல்லிட்டு தனித்தனியாக காலம்ஸ் காட்டுது. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நான் சேவில் ப்ரெஸ் அந்த சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதை எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸலில் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமெயில் வேலிடாக இருக்குது அண்ட் எந்தெந்த இமெயில் இன்வேலிடாக இருக்குன்னு அப்படின்றது எல்லாத்தையுமே காட்டிடும். ஸோ நம்ம கிளைண்ட்க்கு எந்தெந்த இமெயில் வேலிடோ அந்த தனியாக ஃபார்மேட்லேயும் அண்ட் இது இந்த இமெயில்ஸ் இன்வேலிடோ அது தனியாக ஒரு பேஜ்லேயும் போட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக இமெயிலை வெரிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த டூலில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வர்றது வேலிட் இமெயில்ஸ். ஸோ எந்தெந்த இமெயில்ஸ்லாம் வேலிடாக இருக்கோ அந்த இமெயில்ஸ்லாம் க்ரீனாக வந்துடும். அண்ட் எது ரெட் கலரில் இருக்கோ அது இந்த சாஃப்ட்வேர் செக் பண்ணிவிட்டு இந்த இமெயில் இன்வேலிட் அப்படின்றத காட்டிடும். இந்த இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு ஃபைவரில் எவ்வளோ சர்வீசஸ் இருக்குது அண்ட் அந்த சர்வீசஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபைவர் பேஜ்க்கு வந்தாச்சு. இந்த ஃபைவர் பேஜில் நான் இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு ஜஸ்ட் 564 சர்வீசஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் நான் வந்து மேலே போயிட்டு இன்னொரு கீவேர்ட் போட்டு பார்க்குறேன், பல்க் இமெயில் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு. அதுலேயும் எனக்கு 645 சர்வீசஸ் தான் இருக்குது. ஸோ காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் ஆர்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கிக், அதாவது ரேட்டிங்ஸே இல்லாத கிக் கூட ஃபஸ்ட் பேஜில் ஈஸியாக ரேங்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். That's it for today.